ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் 3வது மொழி கட்டாயமாக பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் என புதிய பாடத்திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதாக மத்திய கல்வி வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி செயல்படும் பள்ளிகளில் 2025, 2026 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இது குறித்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் புதிய பாடத்திட்டமானது பாடத் தேர்வுகள், பரிந்துரைக்கப்பட்ட கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் மதிப்பீடு முறைகள் போன்றவற்றின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுது. புதிய பாடத்திட்டத்தில் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை 3 மொழிகளை கற்றிருக்க வேண்டும். இதில் ஆங்கிலம், இந்தி போன்ற 38 மொழிகள் இடம்பெற உள்ளன. 3வது மொழியில் 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 9ஆம் வகுப்பில் அதே மொழியை தொடர்ந்து படித்து தேர்ச்சி பெறலாம். 9ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 10ஆம் வகுப்பில் மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. எனினும் 3வது மொழியில் தேர்ச்சி பெறாதவர்கள் 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கு அனுமதி பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி ஆகிய மொழிகளில் குறைந்தது 1 கட்டாயமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். மாணவர்கள் விருப்பப்பட்டால் 2 மொழிகளையும் தேர்வு செய்ய அனுமதி அளிக்கப்படுது. கண்காணிப்பு தீவிர கல்வியாளர் அஸ்வின் 2023 முதல் 3 மொழிகளை 8ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்பது கட்டாயம் இருந்தாலும் கடந்த ஆண்டு வரை தமிழகத்தில் சில சிபிஎஸ்இ பள்ளிகள் இதை முழுமையாக பின்பற்றவில்லை. தற்போது இந்த நடைமுறையை கண்காணிக்க கல்வி வாரியம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருது. இதன் மூலம் அனைத்து மாணவர்களும் 3 மொழிகளையும் கட்டாயம் கற்றுக்கொள்ள சூழல் உருவாகி இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த ஒரு அறிவிப்பானது சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகிற 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி ஆண்டில் இது சேர்க்கப்படுது. இந்த மொழியானது 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிக்க போகிறீங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு 8ஆம் வகுப்புலேயும் நீங்கள் அந்த மொழிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டினாக்கா 9ஆம் வகுப்புலையும் அதே மொழியை தேர்வு செய்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டினாக்கா நீங்கள் 10ஆம் வகுப்பு அதில் பாஸ் ஆகணும். அந்த தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்படி தேர்வு எழுதி பாஸ் ஆகலனாக்கா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாலுமே மாணவ மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை உதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.